moment, every sleeping moment, I'm a dancer. The way I think, the way I react, the way I interact, thought process, everything is, it's dance for me. Who is your inspiration dancing nu varumbodhu? My teacher, obviously. Okay. Srimati Ambika Butch. She's also like that. Like, avangala paathaale, she's like grace personified. And she's one of the most beautiful human beings I have ever seen. So அந்த அளவுக்கு ஒரு பண்பாடு அந்த ஒரு refinement of characterங்கிறது I think it's the art which has given her that. Wonderful. So அது பார்க்கும்போது சரி we should at least try to be like her அப்படிங்கிற அந்த ஒரு inspiration is always there. Nice. இப்போ எல்லாமே மாடர்ன்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருந்தா கூட பரதநாட்டியம்க்கு இருக்கிற அந்த கிரேஸ் வந்து எங்கேயுமே குறையவே இல்லை இல்லையா? அது எவ்வளோ ஓல்டஸ்ட் ஆர்ட் ஃபார்ம்ல அது, அண்ட் ஆல்சோ இட்ஸ் வெரி ரிஜிட் அண்ட் ஒரு 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 டிஃபிகல்ட்டான ஸ்ட்ரக்சர் இல்லையா அதுக்கு? இப்போ எவ்வளோதான் நம்ம மாடர்னாக அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக போயிட்டே இருந்தால் கூட எல்லாரும் திருப்பி வந்து பரதநாட்டியம் கற்றுக்கிறதுக்கோ இல்லை அதை நோக்கியும் ஒரு பயணம் இருந்துகிட்டே இருக்கு. அது எதனால நினைக்கிறீங்க? இப்போ வந்து நம்ம வெஸ்டர்ன் டான்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்தானாக்க இட்ஸ் லாட் ஆஃப் ஃபிசிக்கல் ட்ரைனிங் அதெல்லாம் இருக்குது. பட் கிளாசிக்கல் ஆர்ட் ஃபார்ம், அது கிளாசிக்கல்னு சொல்கிறதுக்கு காரணமே இட் இஸ் சம்திங் தட் டச்சஸ் யுவர் இன்னர் செல்ஃப். ஸோ அது பண்ண தான் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு மச் ஆஃப் அன் இம்பேக்ட் இட் கிரியேட்ஸ் இன் யூ. ஏன்னா தெர் ஆர் சோ மெனி திங்ஸ். டிசிப்ளின் வேணும், டெடிகேஷன் வேணும், டிவோஷன் வேணும், ஒரு என்னன்னு சொல்கிறது, ஒரு ஒன் பாயிண்டட் ஃபோக்கஸ், ஒரு ஈடுபாடு. ஸோ இது எல்லாமே வந்து வாட் யூ லேர்ன் ஃப்ரம் ஆர்ட் இஸ் சம்திங் தட்ஸ் லைக் அ லெசன் ஃபார் லைஃப். ஸோ காசை சம்பாதிக்கிறதுக்கு எனி கைண்ட் ஆஃப் ஸ்கூல், புக்கிஷ் நாலேஜ், எஜுகேஷன், அது வந்து இட் ஃபார் மேக்கிங் அ லிவிங் இட் ஹெல்ப்ஸ். பட் ஆக்சுவல் லைஃப் லெசன்ஸ்ங்கிறது ஐ திங்க் ஆர்ட்ஸ் இஸ் வாட் கிவ்ஸ் யூ தட். அந்த ஒரு ரிஃபைன்மெண்ட் ஆஃப் கேரக்டர், ஒரு கனெக்ட் வித் யோர் செல்ஃப், ஒரு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் யோர் செல்ஃப், ஒரு பர்பஸ் இன் லைஃப். ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக்லி டு கனெக்ட் வித் யோர் செல்ஃப். இது வந்து நீங்கள் பண்ணதுக்கு அப்புறமா உணர்கிற விஷயங்கள். பட் அதை நோக்கி வந்து கற்றுக்குறாங்க இன்னும். ஏன்னா கரெக்டு தானே, நம்ம இப்போது சில இதெல்லாம் வந்து சில கலைகள்லாம் வந்து யாருமே கற்றுக்காம வந்து அது நம்ம மியூசியமில் வச்சு பார்க்குற அளவுக்கு வந்திருக்கு. இல்லைனா வந்து ஒரு காலத்தில் இதை வந்து நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி சில கலைகள்லாம் இட்ஸ் ஸோ அன்ஃபார்ச்சுனேட். அது ப்ராக்டிஸில் பழக்கத்தில் இல்லை. பட் ஆனாலும் இந்த பரதநாட்டியத்துக்கான இவ்வளோ வருஷம் ஆனால் கூட ஸ்டில் தட்ஸ் ஸோ ரிஜிட். அதுக்கான ஒரு சாரி ஃபார் இன்டரப்டிங், பட் ரிஜிட்னு நான் ஒத்துக்க மாட்டேன். ஓகே. பிகாஸ் it's actually a very all encompassing kind of art form. Okay. So rigid illa, it is disciplined, it's strict but not rigid. Okay, maybe adukana adoda sense da na vandu mean right. But ellarum thiruppi vandu they wanted to learn. Adu neenga innu evlo naal இப்படி இருக்கோ நீங்க நினைக்கிறீங்க? or இது I think it's forever. This is forever. Okay. ஏன்னா என்னதான் வந்து அதான் சொல்றேனே, லைக் வென் யூ வாட்ச் ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது அந்த ஒரு மனசை நிறைவு கொடுக்கறது இல்லை. ஸோ எப்போ அந்த ஆடியன்ஸ் பார்க்கறதுக்கு இருக்காங்களோ அது வரைக்கும் அதை கற்றுக்கிறதுக்கும் ஆள் இருப்பாங்க, அது பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் தெல் பி பீப்புள். ஓகே. இப்போ நீங்கள் ஸ்டேஜஸ் நிறைய பார்த்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஒரு ஸ்டேஜ்லேருந்து நிறைய கற்றுருந்துருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஒரு லேர்னிங் இது நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு எந்த வயசில் வேணா இருக்கலாம், அதை பற்றி இதை சொல்ல முடியுமா? நீங்கள் சொன்ன மாதிரி தான், எவ்ரி டைம் வி கெட் ஆன் டு த ஸ்டேஜ் அது ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ ஏன்னா எவ்வளோ தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாம் பண்ணி ஸ்டேஜில் ஏறினாலும் ஏதாவது ஒரு விஷயம் வந்து அன்னைக்கு கற்றுக்கிறதுக்கு இருக்கும். அது யார்கிட்டேருந்து வேணாலும் இருக்கலாம். ஒரு சின்ன குழந்தை கூட வந்து சொல்லிட்டு போகலாம், ஆண்டி நீங்கள் பண்ணது இது நன்னா இருந்தது, இது நன்னா இல்லை. ஒரு தடவை இந்த மாதிரி ஐ ரிமெம்பர் நல்ல நீ பெயின் இருந்தது எனக்கு. ஐ ஹேட் வெரி சிவியர் நீ பெயின். ஸோ அந்த அரமடி போஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஹாஃப் ஸ்குவாட், என்னால் ரொம்ப உட்கார முடியல. ஸோ ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப இன்னசென்ட்டாக பிகினர் ஒரு குட்டி குழந்தை வந்து எங்களை கிளாஸில் அரமண்டியில் உட்கார சொல்லிட்டு நீங்கள் மட்டும் நின்றுட்டு ஆடினீங்களே ஆண்டி அப்படின்ட்டு கேட்டுட்டு போச்சு. இட்ஸ் லைக் ஓ காட் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐ தாட் சரி நம்ம திருப்பி மேடையில் ஏறணும்னாக்க அதை நான் செட்ரைட் பண்ணிட்டு தான் ஏறணும். அது ஒரு காம்ப்ரமைஸாக நான் வந்து சொல்ல முடியாது. எனக்கு முட்டு வலிச்சதுக்கண்ணா அதனால நான் அரமண்டியில் உட்காரலன்னு நான் சொன்னானாக்கா மறுநாள் அந்த குழந்தை அதே தான் வந்து என்கிட்ட சொல்லும், ஆண்டி எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு உடம்பு சரியில்லை அதனால நான் பண்ணல அப்படின்னா. ஸோ வாட் எக்ஸாம்பிள் ஆர் வி செட்டிங் ஃபார் அ சைல்டு அப்படின்னு. ஸோ அன்னைக்கு வந்து ஆமாம், அன்னைக்கு ஐ ரியலைஸ் தட் ஓகே எக்ஸ்கியூஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஐம் க்ரோயிங் ஓல்டு இது ஒரு எக்ஸ்கியூஸாக நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் ஆன் ஃபிட்னஸ் ப்ரோக்ராம் ஒன்று, 1-on-1 ஜைவ் வெல்னஸ் அப்படின்ட்டு மிஸ்டர் கரிகாலன் அப்படின்னு அவர் கூட 1-on-1 என்னோட டயட்லேருந்து எக்ஸசைஸ் ருட்டீன் எல்லாமே வந்து ஐ ஒர்க்ட் ஹார்ட் அண்ட் இட் கைண்ட் ஆஃப் கோயின்சைடட் வித் கோவிட் டைம் ஆல்சோ. ஸோ ரொம்ப பர்ஃபார்மன்ஸஸ் அந்த டைமில் எதுவும் நடக்கலை. ஸோ நல்ல ஒரு 1 to 1.5 years ஐ ஸ்பெண்ட் ஆன் கெட்டிங் பேக் தட் ஃபிட்னஸ் தட் ஐ ஹெட் லாஸ்ட். நீ பெயின்லாம் துரத்தி அடிச்சிட்டிங்களா அப்படியே?
இப்போ வந்து எப்போ முடிவு எடுத்தீங்க ஓகே நானும் ஒரு டீச்சராக தான் ஆக போகிறேன் அப்படின்னு? இல்லைன்னா இது வந்து ஒரு நேச்சுரலான ப்ராசஸ் தானே? ஒருத்தவங்க பரதநாட்டியம் கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க நிறைய ஸ்டேஜஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, ஒரு பாயிண்ட்ல டீச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அப்படிதானா? இல்ல டீச் பண்ணணுங்கிறது மேண்டேட்டரி கிடையாது. ஓகே. சொல்லப் போனா ஆக்சுவலி டாக்டர் அண்ட் டீச்சிங் ப்ரொஃபஷன் வந்து அன்லெஸ் யூ ஆர் பேஷனேட் அபவுட் இட் பண்ணக்கூடாது. ஓகே ஓகே. ஏன்னா சொன்ன மாதிரி தான், ஒரு யூ கேன் மேக் ஆர் பிரேக் ஒரு சைல்டு, ரைட்? ஸோ இந்த ஒவ்வொரு குழந்தையும் வந்து பர்சனலைஸ்ட் அட்டென்ஷனோட அந்த குழந்தைக்கு என்ன தேவை, அது இமோஷ்னலாக அதுக்கு என்ன தேவை, ஃபிசிக்கலாக என்ன தேவை, அதால் என்ன பண்ண முடியும் முடியாது, ஹவு டு யூ ஸ்ட்ரென்தன் தெம் அப், இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணணும்னாக்கா அந்த பேஷன் வேணும். ஏன்னா பொறுமை ரொம்ப வேணும். ஸோ அந்த பேஷன் அண்ட் பொறுமை இல்லைனாக்கா டீச்சிங் வரக்கூடாது. யூ ஆல்வேஸ் வாண்டட் டு பி எ டீச்சர்? ஐ ஆல்வேஸ் வாண்டட்னு ஒரு கான்ஷியஸ் சாய்ஸ் இல்லை, பட் இட் ஜஸ்ட் ஹேப்பன். Okay. Probably it was destined to be like that. Okay. And அது நீங்க you agreed it gracefully? Yeah, I actually enjoy doing it. Nice. அதான் சொன்னேன்ல, சில ஒர்க்ஸ் வந்து நம்மளுக்கு இட்ஸ் லைக் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். லைக் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்த கண்ணு எதிர்க்க when you see the transformation இல்லையா, ஒவ்வொரு குழந்தையும் அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது இட்ஸ் லைக் அதை விட ஒரு சந்தோஷம் கிடையாது. திட்டலாம் செய்வீங்களா ஸ்டூடெண்ட்ஸு? ரொம்ப திட்ட மாட்டேன், கொஞ்சம் ஒரு ஸ்டர்ன் ஃபேஸ் வச்சு கண்ணை கொஞ்சம் உருட்டுவேன். verbally I don't scold much. ஓகே ஓகே. இப்போ நிறைய கதைகளே வந்து டான்ஸ்ல வந்து நம்ம சொல்லுவோம்ல, இந்த ஒரு ரீக்ரியேஷன், கிருஷ்ணா ராதா ரீக்ரியேஷன், ஒரு ஏதாவது ஒரு ஸ்டோரி வருது, அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க பண்ண ஏதாவது ஒரு விஷயம், ப்ளஸ் ஏதாவது சோஷியல் இஷ்யூஸ் என்னைக்காவது ஏதாவது பரதநாட்டியம்ல நீங்க சொல்ல ட்ரை பண்ணியிருக்கீங்களா? சோஷியல் இஷ்யூஸ் வி டூ. அதாவது அரங்கேற்றம் பண்ணும்போது ஜென்ரலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து ட்ரெடிஷ்னல் காம்போசிஷன்ஸ் பண்ணுவோம். ஓகே. செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து நான் குழந்தைகளே ஐ ஆஸ்க் them to pick up songs that they like. ஓகே. ஸோ நிறைய வந்து இப்போ பாரதியார் பாடல், இல்லை கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவரோட சாங்ஸ்லேருந்து, இல்லை கபீர் அவங்களோட இந்த போயம்ஸ்லேருந்து, ஸோ எதர் ஃபிலாசபி இல்லை சோஷியல் இஷ்யூஸ் எடுத்து, இப்போது இவர் டிஎம் கிருஷ்ணா அந்த புறம்போக்குன்னு ஒரு பாட்டு பண்ணியிருந்தார் இல்லையா, அதுக்கு வி ஹவ் டான்ஸ்ட் ஃபார் தேட். ஸோ இந்த மாதிரி செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி அரங்கேற்றம் ஆல்வேஸ் வந்து இந்த குழந்தைகளும், ஏன்னா வந்து பார்க்குறதும் வந்து அந்த குழந்தைகளோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து பார்ப்பாங்க. ஸோ அங்கே வந்து ஷுட் பி சம்திங் தட்ஸ் ரிலேட்டபிள் ஃபார் த சில்ட்ரன். ஸோ அந்த மாதிரி காம்போசிஷன்ஸ் டெஃபினெட்லி வி டூ. நிறைய சோஷியல் இஷ்யூஸ். இன்னொன்று வந்து ஒரு பொல்யூஷன் பற்றி ஒன்று பண்ணியிருந்தோம். ஓகே. அது வந்து இட் வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் டேக். அதாவது ஒரு டிவோட்டி வந்து சிவன் கிட்ட போய் கேட்குற மாதிரி, அன்றைக்கி என்னமோ கொஞ்சம் போல ஹாலாகலத்தை குடிச்சிட்டு நீ பெருசாக நீலகண்டன்னு பேர் வாங்கியிருக்கியே, நாங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் பொல்யூட் பண்ணி வச்சுருக்கோம், இதெல்லாம் குடிச்சா நீ என்ன ஆவ, கேன் யூ கம் அண்ட் ட்ரிங்க் ஆல் திஸ் பாய்சன் தட் வி ஹவ் கிரியேட்டட், அப்படி குடிச்சா உனக்கு த்ரோட் மட்டும் இல்லை, நீ டாப் டு பாட்டம் நீ நீளமாயிடுவேன், உன்னோட ஃப்ரெண்டு மகாவிஷ்ணு மாதிரி அப்படின்ட்டு. சுஜாதா விஜயராகவன் ஒரு ஆட்டி இதுன்னு பாட்டு அவங்க கம்போஸ் பண்ணினது. ஓகே. இந்த மாதிரி வி டேக் அப் தீஸ் இஷ்யூஸ் டெஃபினெட்லி. ஏன்னா இப்போ இந்த கலை வளரணும் அப்படின்னாக்க சொசைட்டிக்கு ரிலேட்டபிளாக இருக்கணும். ஸோ நம்ம 16th 17th சென்ச்சுரியில் பண்ணினது வந்து ஓகே, அது ஒரு கிளாஸ் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு நம்ம டேலண்ட் எக்ஸிபிட் பண்ணுறதுக்குன்னு அது ஒரு ஜான்ரா. பட் there should be something for the children to relate to also. ஒரு பொதுவாக பாமர மக்கள் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு புரியுற மாதிரியும் விஷயங்கள் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த கலை வளரும். அதனால இது ஒரு கான்ஷியஸ் எஃபர்ட்டாக எடுத்து வி டூ லைக் திஸ். ஸோ ஒரு பக்கம் வந்து மித்தலாஜிக்கல் ஸ்டோரிஸ் அதெல்லாம் பண்ணினாலும், ஒரு பக்கம் இந்த மாதிரி இஷ்யூஸும் வி டேக் அண்ட் டூ. ஒன் வி ஹேட் டன் விமன் ஃப்ரம் earthenware to softwareன்னு ஒன்று. ஓகே. இன்னொன்று வந்து ஷீ அப்படின்னு, அது நீங்கள் முதல்ல கேட்ட அந்த கேள்வி அட்ரஸ் பண்ணுறது தான். ஸோ எங்களை வந்து கடவுளாகவும் நீங்கள் வந்து பார்த்து ஆஹா அப்படின்னு கொண்டாடவும் வேண்டாம், அதுக்காக எங்களை டோர்மேட் மாதிரியும் ட்ரீட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி. வண்டர்ஃபுல் வண்டர்ஃுல். ஸோ இன்ட்ரெஸ்டிங். ஆக்சுவலி ஒரு தடவை வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். சூப்பர். ஐ திங்க் ஒரு நீங்கள் வந்து சீரியல் அக்ரி பண்ணதுக்கு நிறைய உங்களுக்கு ரீசன்ஸ் இருந்தால் கூட, ஐ திங்க் உங்களோட இந்த கலையை வந்து இன்னும் நிறைய பேர்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக வந்து எனக்கு இப்போ உங்ககிட்ட பேசும்போது வெரி ட்ரூ தோணுது. இது நான் எதிர்பார்க்கல. பட் ஆக்சுவலி நேற்றுக்கு தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட பேசிட்டு இருந்தோம். ஸோ தேவர் சேயிங் ஆண்டி இன்ஸ்டாகிராமோட ரீல்ஸோட த அல்காரிதம் சீம்ஸ் டு பி ஃபேவரிங் யூ, ஸோ நீங்கள் வந்து டான்ஸ் பேஸ்டாக இப்போ நிறைய பண்ணுங்க. ஓகே ஓகே. ஸோ இந்த குழந்தைகள் வந்து தேவர் சேயிங் லைக் திஸ், லெட்ஸ் டூ அ லாட் ஆஃப் டான்ஸ் பேஸ்ட் ரீல்ஸ் ஆண்டி. ஸோ தட் வே இன்னும் பரதநாட்டியம்க்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ண முடியும், கிரியேட் பண்ண முடியும். சூப்பர். ஸோ இப்போ வந்து டான்ஸ் அண்ட் ஆக்டிங் ரெண்டுமே பேரலாக எதிர்பார்க்கலாமா? அடுத்தடுத்து நிறைய படங்கள், நிறைய சீரியல்ஸ் அப்படி இல்லை? எஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு வந்ததுன்னா டெஃபினெட்லி ஐ வில் டேக் இட் அப் அகைன், டிபெண்டிங் ஆன் அந்த கேரக்டர் எவ்வளோ கன்வின்சிங்காக இருக்குங்கிறது பொறுத்து. லெட்ஸ் டாக் அபவுட் உங்களோட ஜட்ஜிங் ஃபேஸ்.
ஸோ தக்க திமிதா அப்படின்ற ஷோ வந்து நீங்கள் வந்து ஜட்ஜாக இருந்தீங்க. ரொம்ப டிஃபிகல்ட் திங்னு நினைக்கிறேன்ல. ஜட்ஜிங் இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் பார்ட். அது ஹவு டிட் யூ மேனேஜ்? அதுவும் ஃபைன் ஆர்ட்ஸ்னு வரும்போது ஜட்ஜ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒருத்தங்களை போயிட்டு அவங்களோட டேலண்ட்டையும் நம்ம வி காண்ட் எக்ஸாக்ட்லி. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் வந்து இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். அட்லீஸ்ட் ஒரு இந்த க்ரோயிங் அப் ஃபேஸில் இந்த குழந்தைகளாக இருக்கும்போது எவ்வளவோ விஷயங்கள் இருக்கலாம். அன்றைக்கி ஸ்கூலில் எக்கச்சக்கமாக கிளாஸஸ் இருந்திருக்கலாம், இல்லை கிட்ஸ் மைட் ஹவ் ஹேட் ஸ்போர்ட்ஸ் அன்றைக்கி, இல்லை கேர்ள்ஸாக இருக்கும்போது தெர் ஆர் சோ மெனி அதர் ஃபிசிக்கல் இஷ்யூஸ். ஸோ ஈச் டே இஸ் ஆஸ் இட் கம்ஸ். ஸோ அதில் வந்து அந்த ஒரு ஃபியூ மினிட்ஸில் மட்டும் வந்து பார்த்துட்டு ஒரு குழந்தையோ நீ யூஆர் பெட்டர், யூஆர் நாட் ஆஸ் குட் அப்படின்னு சொல்கிறது வந்து ஆஸ் அ டீச்சர் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் என்ன பண்றது, எத்திக்கலி இதுவும் உங்களோட ஜாப் ஆயிடுச்சு. எப்படி how did you manage it? அன்னைக்கான ஆக்சுவலி ரொம்ப டிஸ்டிங்க்டா there was டிஃபரன்ஸ் அந்த 4 குழந்தைகள்ல. சில ஒவ்வொரு ரவுண்டில் ஒவ்வொரு குழந்தை வந்து they did very nicely. ஸோ அது பேஸ் பண்ணி ஒரு மாதிரி அக்ரிகேட் மார்க் போடும்போது கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சு ஓகே who is going to be the winner அப்படின்னு. And interestingly, like quite a few years back, I was one of the participants in Takadimita. So it felt nice திருப்பி to come as a judge. So full circle. நான் வரேன்னு சொல்லு, திரும்பி வரேன்னு சொல்லு, அந்த மாதிரியா? ப்ராபப்ளி. நைஸ் நைஸ். ரோஜாஸ் ஃபெஸ்டிவல் பற்றி சொல்லுங்கள். நாங்கள் பெருசாக ஆக்சுவலி நான் அதை பற்றி கேள்விப்பட்டதில்லை. ஸோ ஐ திங்க் என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு இட் வில் பி a நியூ இன்ஃபர்மேஷன். இப்போ வந்து டான்ஸ் ரெப்பர்ட்டுவரில் ஜென்ரலாக பண்ணுற சாங்ஸ் காம்போசிஷன்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த ஒரு மிடிவல் பீரியடுக்கு அப்புறம் எழுதின சாங்ஸை தான் பண்ணிகிட்ருக்கோம் இன் அ ஜென்ரல் ரெப்பர்ட்டுவர். பட் இப்போ சங்ககால இலக்கியம் பார்த்தானாக்க நிறைய ஸ்கோப் இருக்குது டு பர்ஃபார்ம். ஏன்னா ஒவ்வொரு போயமுமே வந்து அதுக்குள்ளேயே வந்து தெர் இஸ் அ கம்ப்ளீட் ட்ராமா, ஒரு என்டையர் ஸ்டோரி ஒரு உருவாக்கக்கூடிய அளவுக்கு வந்து கண்டென்ட் ஒரு போயமுக்குள்ளேயே இருக்கு. அண்ட் அதே மாதிரி இப்போ அகநானூறு அந்த மாதிரி பாடல்கள் எடுத்தானாக்க ரொம்ப யூனிவர்சலாகவும் இருக்கு. இப்போ வந்து ஒரு கடவுள் பற்றி நம்ம வந்து ஒரு கடவுளை பார்த்து நம்ம வந்து அவர் மேலே காதல் கொண்டு நம்ம ஆடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் பண்ணணும்னாக்க அந்த கடவுளுங்கிற அந்த ஒரு குறியீடுகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சில சமயம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. வேற சங்ககால போயம்ஸ் அப்படிங்கிற போது கம்ப்ளீட் ஹியூமன் இமோஷன்ஸாக இருக்கு. அங்கே வந்து யூ டோன்ட் ஆட் அ நேம் டு அ பர்சன். ஸோ அந்த ஒரு ஆட்ரிபியூட்ஸ்ங்கிற லிமிடேஷன் கிடையாது. ஓகே, ஸோ கேன் ஐ ஆஸ்க் திஸ் ஆக்சுவலி, இப்போ ஒரு இஃப் சம்படி ஹூ டசன்ட் பிலீவ் இன் காட் கேன் ஸ்டில் பி a Bharatanatyam dancer? I know it's tricky, but I just felt suddenly okay முடியுமா அப்படின்னு எனக்கு. பண்ணலாம். Yeah, you can probably in the God-ங்கிற element. See, what happens is most of the time நம்ம வந்து it's a divine art form அப்படிங்கிற போது we think it is because நம்ம கடவுளை பற்றி பேசுறதுனால அது வந்து ஒரு divine art form அப்படின்னு நினைக்கிறோம். But அதில் what is divine about the art is the way you touch yourself. அந்த that inner journey, it's more like a spiritual awakening that happens every time you dance. Wonderful. ஆகவே வந்து it's a divine art form is my understanding of it. Not because ஒரு கடவுளை பற்றி நம்ம பேசுறதுனால மட்டும் அது ஒரு டிவைன் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கடவுளுங்கிற அந்த ஒரு குறியீடை ஒதுக்கி வச்சுட்டு யூ கேன் ஸ்டில் டாக் அபவுட் டிவோஷன். அது ஒரு அட்ரிபியூட்டே இல்லாத ஒரு பரம்பொருளை பற்றி நினச்சும் நம்ம we can definitely talk. Okay. Human emotions பற்றி நிறையவே இருக்குது நம்மளுக்கு பேசுறதுக்கு. ஸோ அந்த சங்கம் ஓஜஸ் சங்கம் ஃபெஸ்டிவல்ங்கிறது அந்த மாதிரி ஆரம்பிச்சு ஒரு தாட் ப்ராசஸில் ஆரம்பிச்சு கம்ப்ளீட்டாக ஹியூமன் இமோஷன்ஸை மட்டுமே பேஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஹவு கேன் யூ டேக் இட் அக்ராஸ். எவ்வளவோ இருக்குது பொக்கிஷங்கள். ஸோ இட்ஸ் லிமிட்லெஸ். அது ஒன்றொன்னா அனர்த் பண்ண வந்து எவ்வளவோ விஷயங்கள் ரொம்ப அழகாக வருது. அதில் ஓக்கூர் மாசாத்தியாரோட ஒரு போயம் ஹெட் டன் இன் தட். அது வந்து ஒரு வீரத்தாயை பேஸ் பண்ணி, அதாவது போரில் முதல் நாள் வந்து தன்னோட அப்பாவை இழக்கிறா, மறுநாள் கணவனை இழக்கிறா, 3வது நாள் போர் இன்னும் நடந்துட்டுருக்கு. ஸோ நான் வாட் கேன் ஐ டூ ஃபார் மை கண்ட்ரி, ஹவு கேன் ஐ கான்ட்ரிபியூட் ஃபார் மை லேண்ட் அப்படின்ட்டு சின்ன குழந்தை 7 வயசு குழந்தைய வந்து போருக்கு அனுப்புகிறா. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பரதநாட்டியம் பெர்ஃபார்மன்ஸில் யூ ஆர் போர்ட்ரேயிங் எவ்ரிதிங். வி போர்ட்ரேட் இந்த போயமை வந்து போர்ட்ரேட் த்ரூ பரதநாட்டியம். ஸோ அதனால தான் நான் சொன்னேன் பரதநாட்டியம்ங்கிறது இட் இஸ் தேர் டு ஸ்டே. ஏன்னா இந்த மாதிரி இருக்கிற கான்செப்ட்ஸ் எடுத்து பண்ணும்போது இப்போ ரீசெண்டாக திருச்சியில் ஒரு ஒர்க் ஷாப் பண்ணினேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதாவது ரொம்ப மிக்ஸ்ட் குரூப்பாக இருந்தது, ஏஜ் குரூப். ஸோ தேர் கிட்ஸ் ஹூ ஆர் மேரிட், அதுலேருந்து 5th 6th படிக்கிற குழந்தைகள் வரைக்கும் இருந்தது. ஸோ இந்த பர்டிகுலர் காம்போசிஷன் வந்து ஒர்க் ஷாப்பாக எடுக்கும்போது அந்த 5வது 6வது படிக்கிற குழந்தைகளில் அந்த ஒரு பேட்ரியாட்டிசம்ங்கிற அந்த ஒரு அப்படி ஒரு வெறி ஒன்று தெரிஞ்சுது அந்த குழந்தைகளுக்கு. சொல்கிற ஒவ்வொரு நியூஆன்சஸையும் புரிச்சு தே வர் ஏபிள் டு எனாக்ட்.
ஸோ எனக்கே ரொம்ப ஒரு ஐ ஹேட் ஹாரிபுலேஷன் சீயிங் த சில்ட்ரன் ஹேண்டில் இவ்வளோ ஒரு இன்டென்ஸ் டாபிக். நான் எடுக்க ஆரம்பிக்கும் போது அதான் நினச்சி இந்த குழந்தைகளுக்கு என்ன புரியுமா அப்படின்னு. ஆனால் எந்த அளவுக்கு அந்த குழந்தைகள் உள் வாங்கிட்டு பண்ணினது அதை பார்க்கும்போது இட் வாஸ் லைக் ஓகே, பரதநாட்டியம் இஸ் டெஃபினெட்லி ஹியர் டு ஸ்டே ஃபார் எவர். இது எந்த வயசுல இருந்து கத்துக்கலாம்? ஐடியல் ஏஜ் அப்படி ஏதாவது இருக்கா? ஐடியல் ஏஜ்ங்கிறது ஒரு 6-7 இயர்ஸ் ஐ திங்க் இஸ் ஐடியல். அதுக்கு முன்னாடி சும்மா ப்ளேவேல தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு தட் பாடி ஒர்க்ஸ். ஸோ ரிதம்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கலாம். ரிதம் புரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் ப்ளேவே மெத்தடில் ஜஸ்ட் ட்ரை டு மேக் தம் டூ கொஞ்சம் எக்ஸசைசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம உடம்பு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது இந்த குழந்தைகளுக்கும் புரியணும். அந்த குழந்தைகளோட ஹவு தட் பாடி ஒர்க்ஸ்ங்கிறது டீச்சருக்கும் புரியணும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 6 months அட்லீஸ்ட் ஒரு ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர் அண்ட் த வே த ஃபிசியாலஜி ஒர்க்ஸ், த வே த மைண்ட் ஒர்க்ஸ். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஐ திங்க் யூ கேன் ஸ்டார்ட் ஆக்சுவல் ஹார்ட் கோர் டீச்சிங். அண்ட் ரீசெண்டாக வந்து உங்களோட 30th அரங்கேற்றம், 30th இயரோட அரங்கேற்றம் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஒரு விஷயத்த வந்து 2 வருஷம் 3 வருஷம் பண்ணுறதுக்குள்ளேயே சில நேரங்களில் மலைப்பாக இருக்குது. அது வந்து நீங்கள் 30 வருஷமாக சேம் எனர்ஜின்னு கூட சொல்ல முடியாது. எவ்ரி டைம் இந்த எனர்ஜியை வந்து ஜாஸ்தியாக கொடுத்து பண்ணிகிட்டே இருக்கீங்க. அது எப்படி இருந்தது அந்த அரங்கேற்றம் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது? இட் ஃபெல்ட் ரியலி குட். இட் வாஸ் அ வெரி என்னன்னு சொல்கிறது வெரி எமோஷ்னல் ஜேர்னி தான். 30 வருஷம் இருக்கும் அப்படிங்கிற போது ஒன்று வந்து இவ்வளோ வயசாகிடுதான் நம்மளுக்கு இண்டிகேஷனா? ஓகே ஓல்டு 30 years அப்படிங்கிற போது அது ஒரு but it felt nice that after 30 years the passion என்னால I'm able to keep it alive. ஆனா அது வந்து lots of factors involved in that. The way my students and the parents எல்லாம் வந்து the way they look up to me, so the kind of confidence that they have, the faith that they have, so lot of things add up and lot of things added up to that particular event. ஸோ எனக்கும் வந்து இட் வாஸ் சம்திங் டு லுக் ஃபார்வர்ட் டு. சரி நம்ம 30 வருஷம் கழிச்சு பண்ணுறோம், அரங்கேற்றம் பண்ணும்போது அதே எனர்ஜி இருக்கணும், அதே இன்வால்வ்மெண்ட் இருக்கணும் ஆடும்போது. பட் அஃப்கோர்ஸ் வித் தீஸ் மெனி இயர்ஸ் ஆஃப் மெச்சூரிட்டியோடு இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பியூட்டிஃபுல். பசங்க ஏன் அவ்வளோ கற்றுக்க மாட்டேங்கிறாங்க பரதநாட்டியம், லைக் பாய்ஸ்? see all said and done it's not a very lucrative job. ஓகே. ஸோ ஒன்று வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு பார்த்தானாக்க இட் இஸ் ஓன்லி த்ரூ டேக்கிங் கிளாஸஸ். ஓகே. இல்லை நம்ம ஏதாவது கார்பரேட் பர்ஃபார்மன்ஸஸ் அப்படின்னு பண்ணினானாக்க காசு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட் சினாரியோ தட் மோஸ்ட் ஆஃப் த டைம் பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னானாக்க நம்ம கையிலேருந்து தான் காசு போட வேண்டியிருக்கு. சபாஸ்க்கு பே பண்ணணும், ஆர்கெஸ்ட்ரா பே பண்ணணும், காஸ்டியூம் பே பண்ணணும், மேக்கப்க்கு பே பண்ணணும். ஸோ இதெல்லாம் தாண்டி ஒருத்தங்க ஆர்ட் ஹோல்ட் பண்றதே பெரிய விஷயம் இல்லையா? ஆமா, ஏன்னா ஆர்ட் இட் செல்ஃப் இஸ் வெரி டிமாண்டிங், ஃபிசிக்கலி ரொம்ப டிமாண்டிங், மென்டலி டிமாண்டிங். ஸோ ரொம்ப ஈஸி டு பிரேக் டவுன். ஸோ அதை புல்லப் பண்ணி அதை டு கோ அஹெட் வெளியிலேருந்து பார்க்கும்போது ஷீஸ் அ டான்சர், ஹர் லைஃப் மஸ்ட் பி ஸோ வண்டர்ஃபுல் அப்படின்னு நினைப்பாங்க. பட் எவ்ரி செகண்ட் இஸ் அ ஸ்ட்ரகிள். அது டான்ஸராக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதுக்கு பின்னாடி how many thorns with tread on to show you a rose அப்படிங்கிறது only dancers know. ஸோ அட்லீஸ்ட் ஐ திங்க் இனிமேல் கொஞ்சம் அந்த பேஷன் இருக்கிறவங்க வந்து சும்மா ப்ரொஃபஷன் வேறையாக இருந்தால் கூட அப்பப்போ வந்து கற்றுக்கலாம்ல. இப்போ நிறைய குழந்தைகள் அந்த மாதிரி தான் பண்ணுது. லைக் டு பி வெரி ஃப்ராங்க், என்னோட ஸ்டூடெண்ட்ஸே வந்து when they come and tell me I want to take this up as a profession, you would not advise. எனக்கு வந்து முழு மனசோட பண்ணு பார்த்துக்கலான்னு சொல்கிற தைரியம் எனக்கு இல்லை. ஏன்னா நாளைக்கு அவங்க வந்து சம்பாதிச்சு அவங்க வந்து ஒரு பழப்பு நடத்தணும் அப்படின்னானாக்க அவங்க டீச்சராக போய் உக்காந்து கிளாஸ் எடுத்தால் மட்டும்தான் வந்து அந்த இன்கம் வரும். அதுவும் ரொம்ப பேஷனேட்டாக இருக்கிறவங்களுக்கு வாயை திறந்து காசு கேட்குற அந்த ஒரு மனப்பான்மையும் இருக்காது. ஸோ அப்படிங்கிற போது இட்ஸ் அ வெரி டஃப் ஆர்ட் ஃபார்ம் டு சஸ்டெயின். ஐ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நவரசான்னு இருக்கு, உங்களோட ஃபேவரட் இமோஷன் என்ன? அதை ஒரு வாட்டி பண்ண மட்டும் முடியுமா? ஃபேவரட்னு கிடையாது, எல்லாமே வந்து சரி குயிக்காக அப்படியே ஒன்று எனக்காக ப்ளீஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ருங்காரம். ஸ்ருங்காரம்ங்கிறது காதல் ரஃபா ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஸோ this is Shringaram. Okay. Next is Hasyam. Hasyam is laughter. பயங்கரம். Okay. Then is Raudram. அம்மா
அதாவது கண்ணுன்றது வந்து எனக்கெல்லாம் இப்படி பார்க்க தான் வரும். ஆனா அந்த இமைகள், கீழே, புருவம் எல்லாத்தையும் சேர்த்து ஆப்ரேட் பண்றீங்க. ஓகே. ஓகே, தென் பயானகம். ஃபியர். அத்புதம். ஃபீலிங் ஆஃப் வாவ், சர்ப்ரைஸ். ஓகே. அப்புறம் அருவருப்பு, பீபத்சம். அண்ட் தென் கருணைங்கிறது வந்து கம்பேஷன். கம்பேஷன். ஸோ இட் கேன் எய்தர் பி கம்பேஷனாக நம்ம காமிக்கிறது, ஆர் யூ so much of ஷோகம் தட் தி ஆடியன்ஸ் ஃபீல்ஸ் கம்பேஷன். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஒன்று கருணையோடு பார்க்குறது, லைக் when you're looking at someone with a lot of compassion. இன்னொன்று லைக் lot of ஷோகம் or துக்கம், where you make the... so difficult நினைக்கிறேன் அந்த எமோஷன்ல கம்பேஷனை வந்து போர்ட்ரே பண்றது is a little unless and until you feel that compassion, it's compassion is I think ஒரு it's a kind of a straight face மாதிரி கூட sometimes இருக்கும்ல. straight face as in ஒரு எந்த ரியாக்ஷனுமே இல்லாம it's kind of energy getting transferred அப்படின்ற மாதிரி அது வந்து சாந்தம் is I think that kind of more that kind. Okay not disturbing. Next. And then veeram is when you are absolutely bold and I can take the world kind of veeram. Sometimes I find it a little difficult to actually portray unless until there's a context, or just stand alone emotion பண்ணும்போது veeram I find it a little tricky. Okay. And then the last one is of course shantam, complete tranquility, where balanced state. Absolutely balanced state. Thank you so much. நான் கேட்ட உடனே எனக்காக பண்ணதுக்கு thank you. Taste the Daily.